மரியாதைக்குரிய சேகர் பாபா அவர்களே, நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். இனி வரும் காலங்களில் சட்டசபையில் என் தலைவருக்கு ஒன்று என்றால் நீங்கள் வெளியில் நடமாட முடியாது. நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். என்ன கொடையை பார்த்துட்டு பொம்பளையை பார்த்துட்டு இப்படி 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 இப்படியே நடுங்கிற ஆளுங்கள்ல நாங்கள் அப்படி வழியிற ஆளுங்கள்டா. என் தலைவன் வந்து அப்பழு கட்டுற தலைவன் தான். ஒரு பொம்பளை வந்து கொடை பிடிக்க வருது இப்படி இப்படின்னு பல்ல காட்டுற. நீ பார்த்து என் தலைவனை பார்த்து கேள்வி கேட்குற. உனக்கு என்ன அருகதை இருக்கு சேகர் பாபா அவர்களே? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு ஒரு அப்பழு கட்டுற என் தலைவரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? எத்தனையோ அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் பெருமக்கள், எங்க துரைமுருகன் ஐயா அவர்கள்லாம் இருக்கிறாரு. நீ என்ன எழுந்து ஓடி அந்த கேள்வி கேட்குற? முந்திரி கொட்டன்ற. முந்திரி கொட்டனா என்னன்னு தெரியுமா? முந்திரி கொட்டைனா என்னன்னு தெரியுமா? முந்திரி கொட்டையை வச்சு தான் நாங்களாம் பிழைப்பை நடத்துகிறோம். முந்திரி கொட்டையோட பழம் தெரியுமா உனக்கு? முந்திரி கொட்டை பழத்துலேருந்து வெளில வந்த குத்தம் அதுக்குள்ளே நல்லா பருப்பாக நல்லா அன்றைக்கி ஃபுல்லாக முந்திரி கொட்டையை வச்சு முந்திரி பருப்பு வச்சு தான் இன்றைக்கி பணப்பயிரை இங்கே இருக்கிற மக்கள்லாம் வாங்கி முந்திரி கொட்டை போல் முந்திக்கிறன்ற. நீ முந்திரி கொட்டை இல்லை, முந்திரி தொழும்பு கூட லாக்கி ஏற்றவர் தான் சேகர் பாபா அவர்களே. நீங்கள் லாக்கி ஏற்றவர்கள். கோவில்களில் எத்தனையோ இடங்கள் இன்னும் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதை அகற்றி விட்டு அடிக்கடி நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க. அதெல்லாம் நீங்கள் அகற்றிட்டீங்களா? இன்னமும் தமிழ்நாட்டின் கொள்ளை நிலங்கள், கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அதை அகற்ற வக்கற்ற லாக்கியற்றவர் தான் சேகர் பாபா அவர்கள். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அப்படி இல்லை. அரசு உறுதிமொழி குழு தலைவர் என்ற ஒரு சாதாரண பொறுப்பை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுக்க விரல் விட்டு ஆட்டுறாரு.